அப்பா காஃபி ஏதாவது தரட்டுமா? இப்ப வேண்டாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ளைங்க தூங்குறாருப்பா. என்னவா அது? இம்முட்டு நேரமாச்சு இன்னுமா தூங்குறாரு? வழக்கமா என்ன கடைக்கு போயிட்டு வர? ஏன் கலப்பா இருக்குங்கிறாரா? தெரியலப்பா. சரி, நீ போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு எல்லாம் காப்பி கொடு, நான் இங்க காத்து வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க எழுந்திரிச்சிட்டீங்களா? அங்க அப்பா உங்களை தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு. மாமா எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எப்பவுமே காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போயிடுவாரேன்னு என்கிட்ட கேட்டாரு. சரோ உட்காரு. என்னங்க? மாமா பணம் புரட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரா? இந்த காலத்துல பணம் புரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். சரோ நீ பொதுவா பதில் சொல்ற. மாமா பணத்தை எப்படி புரட்டினாரு? ஒருத்தர் ஒரு பெரிய நிலத்தை நிறைய மனையா பிரிச்சு வித்தாரு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சது அப்பாதான். அந்த கமிஷனுக்கு பதிலா அப்பாவுக்கு அவரே ஒரு மனையை கொடுத்துட்டாரு. அப்பா எந்த சொத்து மேலேயும் அவ்வளவு ஆசைப்பட்டதில்ல. ஆனா இந்த மனை மேல அவ்வளவு ஆசை வச்சுட்டாரு. ஒருத்தர் ரொம்ப வற்புறுத்தி கூட அப்பா இந்த மனையை அவருக்கு விக்கல. அந்த நேரத்துல சரியா நான் போய் அவர் முன்னாடி நின்னேன். எனக்காக அந்த மனையை அவருக்கு வித்துட்டாரு. இதுல பெரிய வேதனை என்னன்னா, வலிய போய் கொடுத்ததுனால பணம் குறைச்சி கொடுத்துட்டாரு. என்னங்க அமைதியா இருக்கீங்க? மாமாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் சரோ. அவர் மேல எனக்கு மரியாதை அதிகமாகுது. அவருக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு எனக்கு அர்த்தமா இருக்கு சரோ. நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? நீங்க தான் அப்பா கிட்ட பணம் கேட்காதேன்னு சொன்னீங்கல்ல. சொன்ன சரோ, இருந்தாலும் நீ போய் அவர்கிட்ட கேட்டது நம்ம குடும்பத்துக்காக தானே. சரி விடுங்க. அப்பா எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்காரு. நீங்க உங்க முகத்தை இப்படி சங்கடமா வச்சிருக்கீங்க. வாங்க. ஓ, மாப்பிள்ளை எழுந்திருச்சாரா? இப்பதான் எழுந்திருச்சாரு. என்ன இம்முட்டு நேரம் தூங்கிட்டீங்க? உடம்புக்கு சோகம் இல்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் ராத்திரியே வந்துட்டேன் மாப்பிள்ள. வந்து பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி மாப்பிள்ளை எழுப்ப வேணா, காலையில பேசிக்கலாம் விட்டேன். என்ன மனசுல பெரிய சிந்தனையோட இருக்கீங்க? மாமா, எங்க குடும்பத்துக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மாப்பிள்ளை நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி ஒண்ணும் செய்திரல. இல்ல மாமா, நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய உதவின்னு என் மனசுக்கு தான் தெரியும் மாமா. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரே குடும்பத்துக்காரங்க இப்படி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேற நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளை. இது என் மாப்பிள்ளையோட குடும்பம், என் பொண்ணோட குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி என்ன அண்ணி நினைக்கிறாதீங்க. மாப்பிள்ளைய நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம முதல்ல குளிச்சு விட்டு உங்க ஷோலியை பார்க்க போங்க. சரோ, மாமாக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து. எனக்கு என்ன தேவைனாலும் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுறேன் மாப்பிள்ள. முதல்ல நீங்க கிளம்புங்க. போமா, மாப்பிள்ள குளிக்க போறாரு. வேட்டி துணிலாம் எடுத்து கொடுப்போம். பயம்லாம் போச்சு. ஹலோ, ஒரு போன் பண்ணிக்கிறேன்ப்பா. பண்ணிங்க. ஹலோ, லட்சுமணன் ஸ்பீக்கிங். அங்க கோபி இருக்காரா? கோபியா? யாருது? நம்மால் தான், என் மச்சான் சூரத் வந்திருக்கான். யோ, எந்த ஊருக்கே போன் பண்ற? தஞ்சாவூருக்கு போன் பண்ணி சூரத்துங்கிற வையா போனேன். ஹலோ, என்னங்க பூத்து வச்சிட்டு இருக்கீங்க? சூரத்துக்கு போட்டா தஞ்சாவூருக்கு போகுது. இப்படிதான் வரவங்கிட்ட ஏமாத்தி காசு பிடிக்கிட்டு இருக்கீங்களா? போகும் போகுதே. என்னதான் போன் பால்ட்டா இருந்தாலும் சூரத்துக்கு போடுற கால் தஞ்சாவூருக்கு போகுமா? கொஞ்சம் இருங்க. ஹலோ, சூரத்துக்கு தாங்க போட்டிருக்கீங்க.
அப்புறம் எப்படியா தஞ்சாவூருக்கு போகுது? சரி நானே ட்ரை. ஹலோ, ஐ எம் லக்ஷ்மணன் ஸ்பீக்கிங். இஸ் கோபி தேர்? हाँ हम आपके हाइन कौन कामट से कामट का हमदा गानुन गंगवा सोले मर गया खाके கோபி கோபி गोभी आलू पटर गोभी मंचूरियन वाइड फन என்னாச்சு? என்னன்னு தெரியல, மிஸ்டேக்கா இருக்கு. ஹலோ, லக்ஷ்மணன் ஃப்ரம் சென்னை. ஐ வாண்ட் கோபி ஃப்ரம் சென்னை. हाँ तो नहीं எஸ் எஸ் எஸ், नो नो नो, चेन्नई चेन्नई टू सूरत. गोभी में गारमेंट्स को वो इडियट என்னையா ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில திட்டுறானா? இடியட்னு சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சு வச்சா? हेलो, एक्सक्यूज मी सर, डोंट गेट एंग्री, ओके? यस One Mr. Gobi from Chennai going to Surat for purchase, okay? ओके One Mr. Lakshmanan from Chennai calling for Gobi is from Chennai to Surat, okay? ओके Now I am asking you, sir, where is Gobi and where is Surat? ஏண்டா என்ன பேச புரிஞ்சுதான் பேசுறியா? தத்து புத்துன்னு உலையிட்டு இருக்க மவனை நீ மட்டும் நேர்ல மாட்டினேன்னு வச்சுக்க, நேர நிக்க வச்சு வகுந்துருவேன். வைடா பண்ண என்னையா இந்த வாட்டி அதை விட கேவலமா திட்டுறானா? கொஞ்சம் தெளிவா பேசியா. இதுக்கு முன்னாடி போன் பேசுனதே இல்லையா? ஹலோ, நாங்களாம் போன் பேசிருக்கோம், அதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி பண்ணிக்கங்க. வேண்டாம், நான் போன் பண்ண வந்த டைமே சரி கிடையாது, நான் வரேன். ஹலோ, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான்? எவ்வளோ ஆச்சு? 230 ரூபா ஆச்சு. 230 ரூபாயா? என்கிட்ட 200 தான் இருக்கு. ம், சரி கொடுங்க, இந்த பக்கம் வரும்போது நான் வசூல் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? என்ன பவானி சொல்ற? நிஜமாவா? இத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்டயும் சொல்லல மாமா. ஒரு நாள் சரோக்கா, மாணிக்க மாமா, ராஜாத்த 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு அப்பா மறுத்தோன்னே கோபமா போயிட்டாங்க. மாமா அருமையான காரியம் பண்ணிருக்காரு. என்ன லீலா? ம், பவானி, உன் ஃபியூச்சரை பத்தி என்ன ஐடியா வச்சிருக்க? நான் நிறைய படிக்கணும் மாமா. பவானி, நீ படிக்கிறியோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ எதுக்காக செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவன் முத்தி போனாலு, நீ பாவம் பச்சை செடி மாதிரி. சும்மா இருங்க மாமா. பவானி, நான் கிண்டலுக்காக சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு. அதுவும் இல்லாம ஏங்க, அதான் அப்பாவே அந்த பேச்ச அப்பவே கட் பண்ணிட்டாருல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லீலா, பவானிக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். பவானி, இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த ராஜா ஒரு மோசமான பொம்பளை. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கும், செல்வத்துக்கு எதுவும் வர அமையலன்னு வச்சுக்க, திரும்ப இந்த பேச்ச ஆரம்பிச்சிடும். லீலா, அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்க, பவானி பாவம் இல்ல, நொந்து போயிடாது. அதுக்காக தான் சொல்றேன். பவானி, செல்வம் நல்லவனா இருக்கலாம், ஆனா அது மட்டும் பத்தாது. சரி, அதை விடு. ஆனா இந்த ராஜம், அது கூடலாம் யாராவது இருக்க முடியுமா? பாவம் சரோண்ணி ரொம்ப அமைதியானவங்க, ஏதோ பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. உன்னாலலாம் அங்க காலம் தள்ள முடியாது. என்ன மாமா, என்னமோ இந்த ஏற்பாட்டுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்ட மாதிரியும் நீங்க வேண்டான்னு கன்வின்ஸ் பண்ற மாதிரியும் பேசுறீங்க. அதுக்கு இல்ல பவானி, இந்த பேச்சு இதோட முடியாது. மறுபடியும் கிளம்புன்னு தான் எனக்கு தோணுது. மறுபடியும் இந்த பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ குழம்பி போயிடக்கூடாது. ஏன்னா நீ சின்ன பொண்ணு. சாரோ, நீ கூட இந்த கல்யாணத்துக்கு உன்னை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கலாம். அப்ப நீ மனசு மாதிரி குழம்பி போய் தலையாட்டி காலம் பூரா கஷ்டப்படுவ பாரு. அதுக்காக தான் சொல்றேன். மாமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரியும். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்றதும் தெரியும். அதனால நான் மத்தவங்க பேச்ச கேட்டு குழம்பி நான் எந்த தப்பான முடிவும் எடுத்துட மாட்டேன். என்னோட 4 அக்காங்களோட கல்யாண வாழ்க்கையையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வாழ்க்கையில இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். அதனால என் வாழ்க்கைய யாரும் திசை திருப்பி விட்டுற முடியாது. அதை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன்.
இப்போ என்னோட ஒரே எண்ணம் படிப்பு படிப்பு மட்டும்தான். அதனால நீங்க என்னை பத்தி கவலையே பட வேண்டாம் மாமா. பவானி, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. மாமாவை இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத அளவுக்கு பண்ணிட்டியே. ஏன் மாப்ள, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கோபிக்கு ஃபோன் பண்ண போனீங்களா? என்ன பழக்கம் இது? பின்ன மாமா, இது என் பொண்டாட்டிக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம். இது புரியல உங்களுக்கு? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இருக்கட்டும். கோபி பிசினஸ் விஷயமா சூரத் போயிருக்கு. அங்க அவன் வேலையில மும்முரமா இருக்கும்போது போனை போட்டு இந்த பஞ்சாயத்தை சொல்லி வீணா ஏன் அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? கொஞ்சமாவது விவசாயம் இல்ல? பாவம் அவன். அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டுமே. இதோ பாருங்க, கோபிக்கு எஸ்டிடி போட்டு இந்த மாதிரி வேண்டாத விஷயத்தை சொல்றதெல்லாம் நிறுத்திக்கங்க. எம் ஐஸ்வரி, தீர்ப்போட அடுத்த கட்டத்துக்கு நாட்டாம வராரு. தனம் எங்க படுத்த உனக்கு என்ன? விஜி தனத்தை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் உனக்கு என்ன வந்துச்சு? நீ இப்ப வேலையை பார்க்காம ஏன் அனாவசியமா குழம்புட்டிட்டு இருக்க? அவங்க விஷயத்துல தலையிட்டு இப்ப தனத்து மேல பழி தூக்கி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? போச்சுடா. கோபி ஊருக்கு போகும்போது மிஸ்டர் வக்காலத்தை பட்டத்தை அப்பாவை கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. என்னடா என்ன முணுமுணுக்குற? ஒண்ணு இல்லப்பா, மனுநீதி சோழ ரேஞ்சில திருப்ப சொல்ல போறீங்க. ரத்த பாசத்தை எல்லாம் மதிக்காம எது நியாயம்னு ஆசை போட்டு திருப்ப சொல்றீங்க. போங்க, எல்லாரும் போங்க. போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. இந்த உப்பு பெறாத விஷயம் சண்டையை வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன தெரியுமா? என்ன மாமா? அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகளை உங்க வீட்டுல வச்சு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணு அவமானப்படுத்துறா. அதை நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு நியாயம் சொல்றீங்க. மாப்பிள்ள, என் மகதான். யார் இல்லைன்னது? இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க பொண்ண நல்ல விதமா உபசரிக்கணும். இப்படி வம்புக்கு இழுத்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுதான் என் பொண்ணுக்கு அழகு. அதை மீறி நடக்கும் போது என்னால கண்டிக்க தான் முடியும். போங்க போங்க போங்க, போமா. நீ என்னடா? போ, போய் வேலை பார்ப்போம். போ. என்ன போஸ் அமைதியா இருக்க? இல்லப்பா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்காம நான் வேலை செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா அதே மீறி நடந்துருது. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. விட்டு தள்ளுப்பா. யார் யார் எப்படி இத்தனை வருஷத்துல எனக்கு தெரியாது. இல்லப்பா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன மன்னிச்சுக்கங்கப்பா. பெரிய பெரிய வார்த்தையில பேசாத. போ. ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல. ஆமா, உனக்கு ஏமா இவ்வளவு கோவம், ஆத்திரம், ஆவேசம் இல்ல? இதுல என்ன அவசியம் இருக்கு? நீ சாதாரணமா இரு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுலபமா எடுத்து பாரு. இது மாதிரி பல பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். இதெல்லாம் இப்ப நடந்ததுக்காக நான் சொல்லல, பொதுவா தான் சொல்றேன். இதையும் நல்லா ஆலோசனை பண்ணி 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய். இந்த ஆத்திரம், அகங்காரம், அவசரம் எல்லாம் நம்ம உடம்பு மனசு ரெண்டுத்தையுமே கெடுத்துரும். இப்படி அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். புரியுதாமா? நல்ல பொண்ணா நடந்துக்கும். நிமி, நிமி, வாங்க. நீங்க வந்திருக்கீங்களா? வெளியே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. அதான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. இது உங்க மாமியார் வீடு தானே? ஆமா, இதெல்லாம் ஒரு வீடு, இவங்க ஒரு மாமியார். அப்படி பேசாதீங்க தம்பி. ஆமா, நீங்க அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீங்க எப்ப அலர்வலத்துல இருந்து வந்தீங்க? நேத்து ராத்திரி வந்தேன். இதோ பாருங்க, நேத்து ராத்திரி வந்தேன்னு சொல்றீங்க. இங்க நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன சமாதானப்படுத்துறீங்க? இல்ல தம்பி, எல்லா பிரச்சனையும் எனக்கு ஓரளவு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை கோவம் ஆகாது. இதோ பாருங்க,
இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணவங்களை எல்லாம் எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நேரடி அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சமாதானப்படுத்தலாமா? தம்பி, குடும்பம்னா 1000 தான் இருக்கு. அதெல்லாம் பாராட்டக்கூடாது, அனுசரிச்சுட்டு தான் போடும். இத பாருங்க, இந்த பைத்தியக்கார குடும்பத்தை அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு பொறுமை. என்னங்க இது, பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, இப்பயும் பிரச்சனை பண்றீங்க? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இந்த பார், பிரச்சனை பணம் மட்டும் இல்ல, உங்க வீட்டு ஆளுங்களோட புத்தி. அதை தெரிஞ்சுக்க. தம்பி, அப்படி பேசாதீங்க. இந்த பொண்ணை பாருங்க, எவ்வளவு கெஞ்சி கூப்பிடுது. அதுக்காவது வாங்க. வந்தீங்கன்னா உங்க பெருமை குறையாது, சாஸ்தி தான் ஆகும். பெருமை கூடுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இதோ பாருங்க, மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக வர்றேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன். அதனால இப்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றேன். எதுக்காகவோ வாங்க. சந்தோஷம், வாங்க. வாங்க. அப்படி உங்க சம்மந்தியை பத்தி தெரியாம தலையை கொடுக்குறீங்க, பாவம். நிர்மலா, உன் வீட்டுக்காருக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடு. ஏய், எனக்கு எந்த உபசரணையும் தேவையில்லை. என் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. சரி, திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க. போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஆளை பாருங்க. தம்பி, அமெரிக்கால இப்படி எல்லாம் சௌரியமா இருந்துச்சுங்களா? அமெரிக்கான்னு இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி நான் சௌரியமா தான் இருப்பேன். எனக்கு அசௌரியம்னு சொன்னா நான் பொண்ணு எடுத்தேன் பாருங்க. இந்த நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன், வேற எதுவும் வேணாம். இந்த வீட்டுல நான் எதுவும் சாப்பிடறதா இல்ல. இந்தாங்க உங்க பணம். நான் யூஎஸ் டாலர்ல கொடுத்தேன், நீங்க திருப்பி மஞ்சள் பையில தரீங்க. இதுல பந்தா வேற. என்னது 20,000 குறையுது? அது எடுத்துட்டு வா போ. இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சு. நீயே வச்சு. தம்பி, என்ன தம்பி இது? 20,000 குறையுதுங்க. எனக்கு எதுக்கு இந்த பணம்? என்னங்க இது, இது புரட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. இதோ பாரு, இந்த எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும். என்னடி இவரு ஏதோ 3ஆம் மனுஷங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த பணத்தை பற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பாருங்க, இந்த பழைய கதையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு பணம் அவசியம் தேவை. ஃபுல் அமௌண்ட் வேணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல எப்படிங்க பொறுமையா இருக்கிறது? இந்த பாருங்க, ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, வரேன். தம்பி, என்னங்க இது? 20,000 தானே, ஏற்பாடு பண்ணிடலாம். எப்படிங்க ரெடி பண்றது? எப்படி ரெடி பண்ணுவீங்க? இந்த பாரு நிர்மலா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேணாங்க, நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. பொறுமையா இருக்கு. 2 மணி நேரம். அப்பா, போனே வந்து இதோ பாரு, 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு. அது வரைக்கும் இந்த ஜூல உட்காந்து உங்க 2 பேர் மூஞ்சியை பார்க்க முடியாது. போயிட்டு அப்புறம் வரேன். சிவராமா, என்ன தூக்கத்துல இங்கிலீஷ் பேசுற? பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கலக்குற? மாப்பிள, உனக்கு விஷயமே தெரியாதா? முன்னெல்லாம் ஆறு எடுக்க போகும்போது பெரிய பள்ளிக்கூடத்துல பெரிய வாத்தியார்கிட்ட இப்படிதான் பேண்ட் ஷர்ட் போட்டு இங்கிலீஷ் பேசுவேன். நாசமா போச்சு. இப்போ அது பெரிய ஸ்கூல் இல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவர் பெரிய வாத்தியார்ல பிரின்சிபால். முதல்ல அது தெரிஞ்சுங்க. நம்ம ஃபேமிலியிலேயே சிவராமன், காலையில உங்ககிட்ட கொரியர் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அனுப்பிட்டீங்களா? மறந்துட்டீங்களே. மறந்துட்டீங்களா? இந்த கம்பெனில நீங்களாவது கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்ய பாருங்க. சரிங்க அக்கா. அக்காவா? ரெண்டு அறிவு கேட்டானே. அந்த கோபி தான் கூட பிறந்த மாதிரி அக்கா அக்கா ஆடிட்டு இருக்கான். உனக்கு எங்க போச்சு? இதெல்லாம் ரொம்ப ஓவரா, ஜாக்கிரதை. அப்படிங்கிற என்ன செக் பண்றியா இல்ல புலன் விசாரணை நடத்துறியா? இந்த பார், அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செய்யறாங்க. உன் வேலையை நீ ஒழுங்கா செய். இங்க பாருங்க, நீங்க தான் உங்க வேலையை செய்யாம வேற ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. போன் அடிக்குது, போ போட்டுக்கிடு போ. ஹலோ அண்ணே, நான் கோபி பேசுறேண்ணே. கோபி, எப்படி இருக்க? எப்ப ஊருக்கு வர? அண்ணே, கிளம்புறதுக்கு எப்படி 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு லட்சுமண மாமா போன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அவர் என்னத்த பேசுறது, அவர் ஹலோன்னு சொன்ன டோன்ல இருந்து அங்க ஏதோ வில்லங்கம் தெரிஞ்சு போச்சு. பஞ்சாயத்தை தீர்க்க முடியாது, இதுல போன்ல எங்கிட்டு தீர்க்கிறது? அதனாலதான் பல குரல்ல பேசி அவரை நான் குழப்பி விட்டேன். அப்படியா? நீ பிளான் பண்ணதெல்லாம் சரிதான். அவர் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதான் போன் பண்ணாரு. என்ன ஏதோ ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களா? என்னென்ன டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல கோபி, அவங்கள மட்டும் தப்பு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை.
காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பத்தா குறைக்கு தனமும் சேர்ந்துட்டா. கேட்கவா வேணும்? பெரிய பிரச்சனை. என்னது? ஆமா கோபி, அவங்க எப்ப சண்டை போடலாம், என்ன பாயிண்ட் கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் சும்மா இருக்க மாட்டேங்க. இது என்ன போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கோபி, நான் முன்ன பின்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் மனசு சங்கடப்பட மாட்டியே? என்னண்ணே இல்லாதயா பேசுனீங்க? இருக்கிறத தானே பேசுனீங்க, பொய் பேசலையே. சரி அதை விடுங்க. எப்படிண்ணே சமாளிச்சுக்கிறீங்க? ஒரு வகையில சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ணே இப்பத்தானே எனக்கு உங்க மேலே முழு நம்பிக்கையே வருது. என்ன என்ன சொல்ற? ஆமாண்ணே, எங்க வீட்டு ஆளுங்களே சமாளிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னாக்க அப்புறம்ண்ணே உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. நான் இங்க வந்தா எல்லாம் சரியா போயிடும். என்னண்ணே பாத்துக்கிறீங்களா? ஓகேண்ணே, நான் அப்புறமா பேசுறேன். சரி கோபி, நான் வச்சேன். சம்பந்தி. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. லீலா மாமா, அப்பா வந்திருக்காருமா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. இது வர மாமா. வாங்க மாமா. என்ன மாமா, நைட் அங்கேயே தங்கிட்டீங்களா? ஆமா, லேட் ஆயிடுச்சு, தங்க வேண்டி வந்துருச்சு. பவானி எங்க? அக்காலும் தங்கச்சியும் சமையல்ல மும்பரமா இருக்காங்க. வாங்கப்பா, இந்தாங்க. மாப்பிள்ள, அவசரமா ஒரு உதவி வேணும். சொல்லுங்க மாமா. ஒரு 20,000 ரூபாய் இருக்குமா? என்ன சம்பந்தி, சர்வ விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, திடீர்னு வந்து அவசரமா 20,000 வேணும்னு கேக்குறீங்க? சம்பந்தி, சர்வ வீட்டுல ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. சந்தோஷ் மாப்பிள்ள இல்லையா, அவர் அமெரிக்காவில இருந்து 2 லட்சம் ரூபாய் பொண்டாட்டிக்கா அனுப்பிச்சிருக்காரு. அது அம்மாவும் பொண்ணும் ஆசைப்பட்டு மாணிக்க மாப்பிள்ளைக்கு செல்வத்துக்கு தெரியாம எங்கேயோ வட்டிக்கு விட்டுருக்காங்க. அந்த பணம் அங்கேயே சிக்கி கிச்சு கிடைக்க மாட்டேங்குது. சந்தோஷ் மாப்பிள்ள திடீர்னு வந்து நிக்கிறாரு, பணத்துக்காக நெருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சொல்லவும் முடியாம மெல்ல முடியாம தவிக்கிறாங்க. எப்படியோ மாணிக்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு நிலைமை சிக்கலாயிடுச்சு. அதுக்குள்ள சந்தோஷ் மாப்பிள்ள பணம் கிடைக்கலன்னா நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாணிக்க மாப்பிள்ள செல்வம் மூலமா 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிருக்காரு. பாக்கி 1 லட்சத்துக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை சரோ மேல திரும்பிருச்சு. அந்த அம்மா சரோ கிட்ட குடும்பத்துக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை வந்திருக்கும், வீட்டுக்கு மருமகனி உங்க அப்பா கிட்ட ஏற்பாடு பண்ண முடியலன்னா நீ எல்லாம் என்ன மருமகன்னு சாடி இருக்கிறான். இதுக்காக தான் சரோ அடர்வோட ஓடி வந்து, அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா என்கிட்ட எதுங்க அவ்வளவு ரொக்கப்பட, நான் அப்பதான் ஆசையா வாங்கியிருந்த மனையை வித்து ஒரு தொகை ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அதுல 20,000 குறையுது. அதுக்காகத்தான். பரவாயில்ல சம்பந்தி, கையில பணம் இருக்க நேரம் பார்த்து தான் கேட்டிருக்கீங்க. டே ரவி, போடா பேங்க்கு போய் மாமாவுக்கு பணத்தை எடுத்து கொண்டாந்து கொடுப்போம். ரொம்ப நன்றிங்க. அப்படி இல்லப்பா, மாமாவுக்கு 20,000 தேவைப்படுது. என்கிட்ட 10,000 தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, கிடைச்ச வரைக்கும் போது அதை கொடுங்க, பாக்கி நான் வெளியில எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, 20,000 ரூபாய் தேவைப்படுற இடத்துல பாதி பணத்தை வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்க அதுக்காக தயங்க தேவையே இல்ல. நீங்க இந்த 10,000 கொடுத்தா அந்த அளவுக்கு என் சும்மா குறைஞ்சதா நான் நினைச்சுக்குவேன். பாக்கி நான் வெளியே எங்கேயா ஏற்பாடு பண்ணிக்கிறேன். 2 மணி நேரத்துல அது கொடுத்தாவனு கொஞ்சம் சீக்கிரம். பின்ன என்னப்பா, போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்து கொடு. சரிப்பா. எங்க என் பேர்ல தான் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, செக் புக்கும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கையெழுத்து போடாம நீங்க எப்படி பணம் எடுத்திருப்பீங்க? எனக்கு வருத்தமா இருக்குங்க. எங்க அப்பா தனக்கு சேர வேண்டிய பணத்தை கூட தயங்கி தான் கேட்பாரு. வெளியில கடன் கூட வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு மருமக கிட்ட வந்து பணம் கேட்கிறாருன்னா அவரோட மனசு எத்தனை தடவை யோசிச்சிருக்கோம், சங்கடப்பட்டிருக்கோம். அவரோட முகத்தை பார்த்து கூடவா நீங்க இந்த மாதிரி? இல்ல, உங்க அப்பா மேல எனக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கு.
10,000 என்ன? எங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். அவருக்காக அவர் பணம் கேட்கலையே, மாணிக்கத்துக்காக இல்ல கேட்கிறாரு. மாணிக்கத்துக்காக நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? எனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த மாணிக்கம் 10 பைசா கொடுத்துரும் அப்படியா? அவ்வளவு ஏன்? ஒரு தடவை சீட்ல சேர சொல்லி போய் கேட்டேன்ல, அப்ப அந்த மாணிக்கமும் ராஜமும் சேர்ந்துட்டு என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பல. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அப்படிப்பட்டவங்களுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணும்? என் பணம் அவங்களுக்கு போய் சேரணும்னு என்ன தலையெழுத்தா? எங்க அப்பா என்னடானா என்ன புரிஞ்சுக்காம மாட்டி விடுறாரு. உங்க அப்பா என்னடானா 10,000 ரூபாய் போதுங்கிறாரு. ஏன் லீலா, அவங்களுக்காக எதுக்கு உங்க அப்பா எங்கிட்ட கையேந்தணும்? அவரோட வயசுக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் தேவையா? அந்த ராஜம் எத்தனை தடவை நம்ம எல்லாரும் முன்னாடி உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி இருக்கு. அவங்க கிட்ட போய் உங்க அப்பா எதுக்கு நல்லவரா நடந்துக்கணும்? ஏன்னா அவர் இயல்பிலேயே நல்லவருங்க. அவரால் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. இப்போ நீங்க பேசுனீங்களே, இந்த மாதிரி அவரால் யோசிக்க கூட முடியாது. யார என்ன சொல்றது? அந்த மாணிக்கத்துக்குன்னு யோகம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யார் யார் பணமா யார் யார் மூலியமா அவருக்கு வந்து சேருது. அதான் அவரு முன்னேறாரு. எல்லாம் ஜாதக ராசி. இது பாருங்க, உங்களால பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிடுங்க. நான் எங்க அப்பா கிட்ட எப்படி பேசி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடு, நான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வரேன். அந்த மாணிக்கத்தோட ஜாதகத்துல சுக்கிரன் கரெக்டான இடத்துல உட்கார்ந்து இருக்கான் போல இருக்கு. என்ன மாமா, யூனிட்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. என் தம்பி கோபிக்காக நான் ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த கார்மெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. இந்த தொழிலை நான் முழுமையா கவனம் செலுத்தினேன்னு வச்சுங்க, இந்த கார்மெண்ட்ஸை நான் இங்கே கொண்டு போய் நிறுத்திடுவேன். என்ன பண்ண சொல்றீங்க? சில வெளிச்செல்லாம் வந்து ஊடுருவி இடைஞ்சலா இருக்கு. அதெல்லாம் களை எடுத்து கரெக்ட் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க பேசுங்க. கிடைச்சிருச்சா? உள்ள போயிடலாம். பணம் கிடைச்சதா போஸ்? இந்தாங்க மாமா பணம். ரொம்ப சந்தோஷமா. நல்லவே மாமா, கோபி ஊருக்கு போயில செக்கை என் பேர்ல போட்டு கொடுத்தாப்ல. இல்லைன்னா இவ்வளவு பணத்தை எங்க போய் புரட்டுறது? இருந்தாலும் போஸ், என்ன மாமா, கோபி இல்லாத நேரத்துல எனக்கு வர வேண்டியதா போச்சு. கோபியை கேட்காம நீ இவ்வளவு பெரிய தொகை கொடுக்குற, வாங்க கூச்சமா இருக்குது. இதனால உனக்கு சிக்கல் வந்துடாது? அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்ல மாமா, நம்ம கோபி தானே. வரட்டும், ஏதோ இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? குமார் தம்பிட்டு சொல்லிக்கணுமே? இல்ல மாமா, அவர் ஏதோ முக்கியமான வேலையில இருக்காரு, நான் சொல்லிக்கிறேன். அப்ப நான் வேணாம் வேணாம், நான் போய்க்கிறேன், நீ வேலையை போய். போஸ், ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கட்டிங் மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு 5,000 அட்வான்ஸா தேவைப்படுதான். நீ கொடுத்தனா உடனே கொடுத்துருவேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதானே மாமாவுக்கு 10,000 பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதை என் வாயிலேருந்தே வாங்கணும்ல. அதான் நீங்களே ஒரு ஆள் செட் பண்ணி 5,000 ரூபாய் பணம் வேணும்னு என்கிட்ட வந்து கேட்கறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது? உன் மாமனாருக்கு 10,000 பணத்தை கொடுத்து விட்டியா? சரி, அதை விடு. கட்டிங் மாஸ்டர் மேட்டர் தற்செயலான விஷயம். ஆமா, நீ யாரை கேட்டு உன் மாமனாருக்கு 10,000 மொய் எழுதுற? இங்க பாருங்க, மொய்யின்னு அனாவசியமா பேசாதீங்க. பின்ன வேற என்னன்னு பேர் வைக்கிறது? நீ பாட்டு கம்பெனி படத்தை உன் மாமனுக்கு மச்சானுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தோட்டத்தை விளையாட கத்திரிக்காயா? உன் வயசு எடுத்து கொடுத்துருக்க, சொலையா 10,000 எடுத்து கொடுத்துருக்க. அதான் அன்னைக்கு அவன்கிட்ட படிச்சு சொன்னேன், ஒட்டுணிகளை எல்லாம் சேர்க்காதன்னு. கேட்டான் அந்த பையன். நீ கம்பெனி ரூல்ஸே தெரியாத பட்டி கேட்டான். அதான் கம்பெனி படத்தை எடுத்து இப்படி மிஸ்யூஸ் பண்ற. இங்க பாருங்க, எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எதுல அனாவசியம்? ஏண்டா நீ பண்ற கூத்தியெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா சொல்றியா? டேய், இது என் தம்பி பணம், இதுல எனக்கு பங்கு இருக்கு. நீ என்னமோ பெரிய அழகர் குளம் ஜமீன் மாதிரி எடுத்து கொடுக்குற. யாரு கேட்டு பண்றதெல்லாம்? இங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? டேய், நீ யார் கொடுத்த தைரியத்துல எந்த உரிமையில பண்ணிட்டு இருக்க சொல்லு. நானும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், எனக்கு இந்த உரிமை இருக்கு. ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ? என்கிட்டே சட்டம் பேசுறியா? டேய்,
நான் யார் தெரியுமா? பல பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் கெபாசிட்டி உள்ளவன். நீ ஏன் கிட்ட சட்டம் பேசுற? வேற என்ன பேச சொல்றீங்க? இந்த பாருடா, படசெல்லாம் மறந்துடாத. கோபி மட்டும் இல்லைன்னா நீ இன்னைக்கு செல்லா காசு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு பெரிய எல்லா லபுக்கு தாஸ் மாதிரி ஃபீல் பண்ற நீ. வரட்டும்டா, என் தம்பி கோபி வரட்டும். அதுக்கப்புறம் உன்னை எங்க வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன். கோபி வரட்டும், ஏதோ இருந்தாலும் அவரே முடிவு பண்ணட்டும். உங்க வேலையை போய் பாருங்க. டேய், என் வேலை எனக்கு பார்க்க தெரியும்டா. முதல்ல உன் வேலையை காப்பாத்திக்க போ. அது எனக்கு தெரியும். வாங்க. வாசல் நின்னு பயமுறுத்தாத போ. ஆமா, எப்படி இனிப்புல வந்துரும். நான் கூப்பிடுறேன் உங்களை. ஓகே, உட்காருங்க. பணம் ரெடி ஆச்சா? முதல்ல உட்காருங்க சந்தோஷ். பணம் தந்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன், வேலை இருக்கு. இல்லங்க, இன்னும் சிதம்பரம் மாமா வரல. இன்னும் வரலையா? அறிவு கட்டவன். சந்தோஷ், என்ன விஷயம்? எதுக்கு இருக்கணும்? அவர் எப்படி வந்துருவார் கொஞ்ச நேரத்துல. எப்படி வருவார்? அவர் போய் 20,000 எங்க தேடுவாரு? சந்தோஷ், நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. இவ்வளவு பணம் ஏற்பாடு பண்ணாரு, ஒரு 20,000 ஏற்பாடு பண்ண முடியாதா? ஓ, இவ்வளவு பணமா அவரு தான் ஏற்பாடு பண்ணி தந்தாரா? உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசுனாங்க. நல்லா இருங்க, பொண்ணையும் கட்டி கொடுத்து புள்ளையும் பிறந்துருச்சு, இன்னும் வரதட்சணை கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் அப்பாவி மனுஷன் வந்து மாட்டினார் பாருங்க. உங்க அப்படி இல்ல சந்தோஷம். தம்பி இல்ல பரவாயில்ல. இந்தாங்க உங்க மீதி பணம். இப்ப சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷமான்னு கேக்குற? இதுல சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட பணம், உன்கிட்ட கொடுத்துருந்தேன், நீ இப்ப என்கிட்ட திருப்பி தர்ற. இதுல யாருக்காவது நன்றி சொல்லணும்னா இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாம கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க உங்க சம்பந்தி, அவருக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். வேணாம் தம்பி, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஐயா, இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா இவங்க இந்த பணத்தை கொடுக்குறப்ப என்ன பார்த்து என்ன கேட்கறாங்க தெரியுமா? சந்தோஷமானு கேட்கறாங்க. இது யாரு கொடுத்த பணம்? நீங்க கொடுத்த பணம். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது. விடுங்க தம்பி. இதோ பார், வாடகைக்கு வீடு பிடிச்சிருக்கேன், பால் காய்ச்சணும், ரெடியா இருக்கு. ஐயா நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க சம்பந்தி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. வரேன். எத்தனையோ பேர்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ தூரம் முன்ன பின்ன ஆயிருக்கு. ஆனா சொந்தத்துல குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா இவ்வளவு அசிங்கமாயிடும் இப்பதான் தெரியுது. எத்தனையோ பேர்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ தூரம் முன்ன பின்ன ஆயிருக்கு. ஆனா சொந்தத்துல குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா இவ்வளவு அசிங்கமாயிடும் இப்பதான் தெரியுது. ஏங்க, நடந்தது நடந்து போச்சு, பணமும் கொடுத்தாச்சு. இனிமே அவரை பத்தி பேசிட்டு இருந்தா தேவையில்லாத கசப்பு தான் உருவாகும். அப்படி இல்ல, நீ மனசுல வருத்தங்கிறது இருக்கத்தானே செய்யும். மச்சினங்கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு போறாரு? இவ்வளவு கராரா பேசுறாரு. இல்ல, நான் கூட ஏதோ அப்படி இப்படி பேச்சு இருந்தாலும் மனுஷன் நல்ல மனுஷன் தான், ரொம்ப தப்பானவர் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு மோசமா நடந்துக்குவாரு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ செல்வம், என்னதான் இருந்தாலும் சந்தோஷ் நிர்மலாவோட புருஷன். அதான்டா இப்ப வருத்தமே. நிர்மலா புருஷனா இருந்துகிட்டு ஏதோ மூணாம் மனுஷன் மாதிரி கேவலப்படுத்திட்டு போறாரு. சரி, நீ மற்றது எல்லாத்தையும் விடுங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு போனாரே, கடைசியில போகும்போது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாளைக்கு நான் பால் காய்ச்சறேன் நீங்க எல்லாம் வாங்க சொன்னாரா? யார்கிட்டையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், பொதுவா செவுத்த பார்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது கூட இல்லையே. அதானே, அது என்ன பொண்டாட்டிட்ட மட்டும் வான்னு சொல்லிட்டு போறாரு? நான் பெத்து வளர்க்காமல அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா? நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, உங்க கோபத்துல நியாயம் இருக்குது. ஆனா நிர்மலா நம்ம வீட்டு பொண்ணு இல்லைங்களா? என்ன பண்றது? பொண்ணுல பத்து போடுறோம், அதுக்கப்புறம் அவங்களை கட்டி கொடுத்துட்டா இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் சகிச்சுட்டு தானே போக வேண்டியிருக்குது. பெத்த பாசத்துல நம்ம ரோசத்தை காட்டி விட்டா போற இடத்துல அவதிப்பட போறது நம்ம பொண்ணுங்க தானே. கிளம்பிட்டுங்களா? என்ன சம்பந்தி, நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க, இருந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போங்களேன். இல்லைங்க, பரவாயில்ல. இல்ல சம்பந்தி, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, கொஞ்சமாவது சாப்பிடாம போனா எப்படி? அது இல்லைங்க, லீலா வேற அங்க காத்துட்டு இருக்கேன், அங்க பவானி பொண்ணு வேற.
பவானி லீலா வீட்ல இருக்காளா? இங்க வந்திருக்காளா? ஆமாங்க. ஏன் சம்பந்தி இங்க கூட்டிட்டு வரல? தோணல. ஏமா சரோ, நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஏன் பவானி இங்க வரக்கூடாதா? சம்பந்தி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏதோ என் மனசுல பட்டுச்சு, அன்னைக்கு வந்து கேட்டேன். ஆனா அதையே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு விரோதமா எடுத்துக்கலாமா? விரோதம் எல்லாம் பாக்கலீங்க. அப்படின்னா நீங்க பவானிய கூட்டிட்டு வரீங்க. நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வராட்டி நான் அப்படிதான் எடுத்துக்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, கூட்டு வர. சரி, பவானிய மத்தியானம் சாப்பாடுக்கு இங்க கூட்டிட்டு வந்துடுறீங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். மாமா, நான் வேணா கூட வரட்டுமா? வேணாங்க, நான் போய்க்கிறேன். நீங்க கஷ்டப்பட வரேன் சார். அப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. என்னங்க தனியா உட்கார்ந்து இருக்கிற? சும்மாதான். இந்தா குழந்தைக்கு பிஸ்கெட் பழம். எங்க விஜி? எங்க? உள்ள இருக்கப்பா. இங்கயா? விஜி என்ன பண்ற உள்ள? அப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? பவானி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கேன். வாங்கப்பா. விடு விடு, நான் போட்டுக்கிறேன். நீ இதெல்லாம் தூக்கப்படாத. உட்காருங்க. இருங்கப்பா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இரு இப்பதான் வந்துக்கிறேன். மெதுவா சாப்பிட்டுக்கலாம். என்ன அவசரம்? பரவாயில்லப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. என்ன நீ எப்படி இருக்கிற? ஏன் அழுத்துக்கிற? என்னத்தப்பா சொல்றீங்க? கூழ் குடிச்சாலும் நம்ம இடத்துல உட்கார்ந்து குடிச்சாதான்ப்பா நிம்மதி. அடுத்தவங்க வீட்டுல உட்கார்ந்து தங்க கிண்ணத்துல பால் சோறு சாப்பிட்டாலும் அதுல நிம்மதி கிடையாதுப்பா. என்னம்மா புரியாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பின்ன என்ன மாதிரிப்பா பேச சொல்றீங்க? இந்த வீட்ல எல்லாருக்குமே மாமானா தொக்கா இருக்கு. நான் அவருக்கு பொண்டாட்டி தானே. எனக்கு மட்டும் இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கும்? இப்ப இந்த வீட்ல உன்னை யார் என்ன சொல்லிவிட்டாங்க? இல்ல மதிக்காம நடந்துக்கிட்டாங்க? சொன்னா வெக்க கேடுப்பா. இந்த வீட்ல ஆம்பளைல இருந்து நம்ம விஜி வரைக்கும் யாருமே நம்மள மதிக்கிறது இல்லப்பா. விஜி மதிக்கலையா? பைத்தியக்காரி. இப்படிதான் நான் என்ன சொன்னாலும் நான் கிறுக்கச்சி லூசுன்னு பட்டம் கட்டிடுறீங்க. அப்பா நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் அதான் உண்மை. விஜி ரொம்ப மாறி போயிட்டா. இந்த வீட்ல அவ முதலாளி அம்மா. நான் அந்த முதலாளி கிட்ட வேலை பாக்குறவரோட சம்சாரம். கோபியோட கூட பிறந்தவங்க மாமா மச்சான் அம்பிட்டு பேருக்கும் மாமா கண்டால எரியுது. உடம்பு தேடி வந்துட்டு இருக்கிற மனுஷனை கம்பெனில இந்த குமார் பாடா படுத்துறாரு. வீட்டுக்கு வந்தா இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீ நான் குறை சொல்றாங்க. நடந்தா வம்புக்கு ஏதாவது இழுத்து விடுறாங்க. என்னப்பா பொழப்பு இது? ஒண்ணு ஒரு மனுஷனோட குணத்துக்கு மரியாதை கொடுக்கணும், இல்ல அவர் பாக்குற வேலைக்காச்சும் மரியாதை கொடுக்கணும். ஆனா இந்த வீட்ல மாமாவுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுப்பா. இப்படா அவர் மாட்டுவாரு, எப்படி அவரை கவுக்கலான்னு ஆள் ஆளுக்கு அலையறாங்க. என்னப்பா எதுவும் பேசாம பாக்குறீங்க? நீ பேசாம ஊர் கிளம்பு. ஊருக்கா? எதுக்கு? ஆமா, எனக்கு என்னமோ மொத்தமா நஷ்டமாயிருமோ பயமா இருக்குது. நீ என்னோட கிளம்பு. என்னப்பா நீங்க சொல்றத பார்த்தா நான் இங்க வந்ததுதான் பிரச்சனையா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இத பேசுற பத்தியா? இதே வீட்டுல போஸ் இத்தனா இருந்தான்ல, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது? நிச்சயமா தெரியும். ஆனா பொறுத்துக்கிட்டு இருந்துக்கணும். ஆனா இனிமே அவனால பொறுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏப்பா? மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்கிறதா நான் நம்புறேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு தவிப்பான், தனியா இருந்தான்னா தாங்கிக்கிட்டு சமாளிப்பான். ஆனா வேறொரு ஆள் பக்கத்திலே இருந்து ஐயோ நீ பாவம்பா எத்தனை கஷ்டப்படுறேன்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா போதும். அது வரைக்கும் போராடி தாக்கு பிடிச்ச மனசு என்ன நினைக்க தெரியுமா? அடடா நம்ம நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சா, நொந்து போயிரு. நீ கிளம்பு. போஸ் இங்க இருப்பான். எல்லா பிரச்சனையும் அவன் சமாளிச்சுக்குவான். இத்தனை சமாளிக்கலையா? விஜி பாத்துக்கோ. அவன் பெத்த அப்பா வச்சு நொந்து போன மனசுக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு உங்ககிட்ட சொன்னா உங்க பகுக்கு நீங்க என்ன பேசுறீங்க? அந்த விஜி பாத்துக்குவாளா? அவ பாத்துக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருக்கும் போதே அவர் டயத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, நேரத்துக்கு தூங்குறதும் கிடையாது. நான் அங்க வந்துட்டு அவ்வளவுதான்.
சொல்றப்பா, அவர் காசு பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது பட்சம். அந்த மனுஷன் நல்லபடியா கை கால் சுகத்தோட இருந்தாகணும். எனக்கும் என் பிள்ளைக்கு அவரை விட்டா நாதி இல்லப்பா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் போய் தெருவுல தான் நிக்கணும்பா. நீ உன் காரியத்தை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் காதுல போட்டுக்க. சம்பந்தி, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எங்க இருந்தீங்க? நான் அப்படியே சும்மா காலார நடந்து போயிட்டு வந்தேன். அப்பா அவர் குடுமா? எனக்கு வேண்டாமா? அப்பா குடு, சாப்பிடு. இந்தாங்கப்பா. தரம் தள்ளு விஜி. ஆமா, உன் புருஷன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன கோமாளி நினைச்சானா? நான் என்ன வெட்டியா இருக்கிறேன், அவன் என்ன வெட்டி முறிக்கிறான்? என் தகுதிக்கு அவன் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? எவ்வளவு திமிரா பேசுறான். டேய் குமார், ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு கோவமே வராதே. நீயே கோவப்படுறன்னா கண்டிப்பா அது விபரீதமான விஷயமா தான் இருக்கும். போஸ் என்ன பண்ணா? உன்னை செருப்பாளி பண்ண சொன்னானா? இல்ல கத்தி எடுத்து குத்துறன்னு மிரட்டினானா? இல்ல பள்ள தட்டி கையில குடுத்துரும் சொன்னானா? முடியாது. நீ பொண்டாட்டிக்கு எடுபடி வேலை செய்யறவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குடா, அதை விட்டு கொடுக்க கூடாதுல்ல. உன்னை செருப்பா அடிச்ச போஸ நாம சும்மா விடக்கூடாதுடா. டேய், அவன் உன்னையே இது வரைக்கும் செருப்பா அடிக்கல. என்ன அடிச்சவன? வாயை மூடிட்டு சும்மா பண்ணாட. என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா அவன்? நானும் இதுல ஒரு பார்ட்னர். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணா பின்னர் பேசுறான் அவன். மாமா, இப்ப எதுக்காக கத்துறீங்க? பின்ன என் தம்பியோட கார்மெண்ட்ஸ்ல எனக்கு மரியாதை இல்லை. இந்த போஸ் பண்ற கூத்துக்கும் நாட்டாமைக்கும் அளவே இல்லாம போச்சு. ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு அவன் பேசுறதும் அரடிக்கிறதும் என்ன பெரிய வயசுல பேர நினைப்பா அவனுக்கு. கை நாட்டி பையன். சரி, இவ்வளவு பேசுறான் அந்த தற்கொலை பையன். இவன் இருந்த இருப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வேலையும் கிடைக்காம தொழிலும் இல்லாம தரையை தேய்ச்சிட்டு இருந்த பையன் ஏன் தம்பியால வாழ்ந்துட்டு என்னையும் எடுத்துரிஞ்சு பேசுறான். தம்பி, ஆபீஸ் விஷயத்தை ஆபீஸ்ல விட்டுட்டு வராம ஏன் வீட்டுல வந்து பொம்பளை கிட்ட பேசுறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லு? என்னமா பேசுறீங்க? இதுல ஆபீஸ் என்ன, வீடு என்ன, தனியா என்ன இருக்கு? அதான் என் தம்பி மொத்தமா உங்க குடும்ப ஆட்சின்னு பண்ணிட்டு போயிட்டானே. அறிவு கட்டவன என்னடா பேசுற? யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு விவசாய வேண்டாம். முட்டை வைப்பேன். சம்பந்தி, இந்த மடையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்பா, என்ன நீங்க சும்மா பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரியாம உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை வெக்கமால போ வெளியே. விஜி, பாத்தியா பாத்தியா, பெரியர் அவர் மகனை தான் திட்டினாரு. உனக்கு அனுகூலமா தான் பேசுற. ஆமா, நீங்க தான் அவரை மெச்சிக்கணும். அவரு தான் என்ன திட்டுறாரு. ஏய், இத பாரு, என்ன பார்த்து சொல்லு. உன் மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லு. அவர் உன்னை திட்டினாரா, அறிவுரை சொன்னாரா? வேணாம் தானே? இது நல்லா இல்ல. போஸ் மேல பாசத்தை கொட்டதான் நினைச்சுக்கிட்டு அவன் பொழப்ப நீயே கெடுத்துறாத. அவன் பாவம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தட்டு தடுமாறி இப்பதான் வாழ்க்கையில் நிதானத்துக்கு வந்திருக்கிறான். நீயே உனக்கு எதிரியாயிராத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.